வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த பகுதியில் வாலி வதைப்படலத்திலிருந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்க்க போறோம். தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. இடம். இந்த பாடல் வரியானது கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரி வாலி ராமனை பார்த்து கூறியது. இதற்கான விளக்கம் என்ன? வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ராமன் மறைஞ்சிருந்து வாலி மேல அம்பு எய்துறாரு. வாலி அந்த அம்புல இருக்கிற பேரை பாக்குறாப்புல, அது ராமன் இருக்கு. இந்த நேரத்துல ராமன் வாலிக்கு எதிர்த்தாக்குல வந்து நிக்கிறாப்புல. உடனே வாலி ராமனை பார்த்து சொல்றான், ஓவியத்தில் எழுத முடியாத அழகு பெற்றவனே. அதாவது எத்தனை ஓவியர்கள் வந்தாலும் ராமனுடைய உருவத்தை வரைகிறது ரொம்ப கஷ்டமா. மறுபடியும் ராமனை பார்த்து சொல்றான், அரச தர்மம் உன் குலத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் உரிய பொருளாக இருக்க நீ கொஞ்சம் கூட யோசிக்காம மறைஞ்சிருந்து என் மேல அம்பு எய்து என்னை கொல்ல பார்த்துட்டியே. ஏன் இப்படி செஞ்ச ராமா? ஒருவேளை உன்னோட மனைவியை பிரிஞ்சு இருக்கியே, அதனால ஏற்பட்ட தடுமாற்றமோ அப்படின்னு கேட்கிறான். ராமன் மீது அளவிலா அன்பு, பக்தி, காதல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாலி. வாலியினுடைய மார்புல ராமனோட அம்பு இருக்கு. அந்த பேரை பாக்குறான். பார்த்துட்டு யோசிக்கிறான், தான் இறந்து போயிருவோங்கிற பயம்லாம் வாலிக்கு கொஞ்சம் கூட இல்லை. நாளைக்கு எல்லாரும் ராமனை தப்பா சொல்லுவாங்களே, மறைஞ்சிருந்து அம்பு எய்து வாலியை கொன்று விட்டான்னு சொல்லுவாங்களேன்னு யோசிக்கக்கூடிய வாலி நமக்காகவே ராமன் கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் இந்த கேள்விய. ஏன்பா நீ மறைஞ்சிருந்து ஏன் அம்பு எய்துன? உன்னோட மனைவியை பிரிஞ்ச தடுமாற்றத்திலையா அப்படின்னு கேட்கிறான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பு என்ன? ராமன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக ராமனின் மரியாதை கெடாதவாறு ராமனின் செயலை கண்டித்து உரைக்கின்றான் வாலி. நின் மண்ணினுக்கு என்னுடல் பாரமன்று. இடம் எழுதுவோம் இல்லையா? இடம்ல என்ன எழுதுவோம் நம்ம? இந்த வரியானது கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்று வாலி ராமனை பார்த்து கேட்பதாக அமைந்துள்ளது. இதனுடைய விளக்கம் என்ன? ராமன் என்ன பண்றாரு? மரத்துக்கு பின்னாடி மறைந்திருந்து வாலிய அம்பு எய்தி தாக்குறாரு. அந்த அம்புல ராமனோட பெயர் இருக்கிறத வாலி கவனிக்கிறாப்ல. அந்த நேரத்துல ராமன் வந்து நிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில வாலி ராமன் கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாரு. ராமா, நீ மறைந்து நின்று அம்பு எய்திய இந்த செயல் வீரம் அல்ல, அறமுறையும் அல்ல, வாய்மையோடு பொருந்திய செயலும் அல்ல. என் ஒருவனுடைய உடம்பு உனது ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பூமிக்கு பாரமும் ஆகாது. உனக்கு நான் பகைவனும் அல்ல, உனக்கு என்னையே யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது உனது பெருமை குணம் நீங்கி அன்பின்றி என்னை ஏன் தாக்கினாய்னு வாலி ராமன் கிட்ட கேட்கிறாப்ல. இதுதான் இந்த பாடலின் பொருள். இதனுடைய கருத்து என்ன? ராமன் மறைந்திருந்து தன்னை தாக்கியதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு வாலி. பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்றான். இடம் சுட்டி பொருள் விளக்கத்துல முதல்ல நம்ம என்ன எழுதுவோம்? இடம் எழுதுவோம் இல்லையா? அந்த இடத்துல இப்ப நம்ம என்ன எழுதணும்? இந்த பாடல் வரி கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து என்ன எழுதணும்? இந்த வரி யாரு யார்கிட்ட சொல்றான்னு எழுதணும். இந்த வரி யார் சொல்றா? வாலி தன்னுடைய மனைவி தாரை கிட்ட சொல்றாப்ல. இதனுடைய பொருள் என்னன்னு பாத்திரலாம். சுக்ரீவன் வாலிய சண்டைக்கு அழைக்கிறான் இல்லையா? தம்பி கூட சண்டை போடுறதுக்காக வாலி கிளம்பி போறான். அந்த நேரத்துல வாலியோட மனைவி தாரை வாலிய தடுக்கிறான். தயவு செய்து நீ சுக்ரீவன் கூட சண்டைக்கு போகாத. ஏன்னா ராமன் என்ற வீரன் சுக்ரீவனுக்கு நண்பனாகி உன் உயிரை எடுப்பதற்காக வந்திருக்கின்றான் என்று நமக்கு வேண்டியவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றத தயவு செய்து கேளு, நீ சுக்ரீவன் கூட இப்ப சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்றான். உடனே வாலி தாரை கிட்ட கேட்கிறான், யார் பேர் சொன்ன? மறுபடி சொல்லுங்கிறான். அவ மறுபடியும் ராமன்னு பேரை உச்சரிக்கிறான். அவ்வளவுதான். வாலிக்கு அவ்வளவு கோபம் வருது தாரை மேல. வாலி தாரைய பார்த்து சொல்றான், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அறவழிகளை தன் வாழ்வின் மூலம் விளக்கி காட்டியவன் ராமன். அவனை போய் இப்படி தகுதி இல்லாத வார்த்தைய சொல்லிட்டியே. சுக்ரீவன் கூட ராமன் சேர்ந்துட்டாங்கிறதையே வாலியால தாங்க முடியல. அவனோட மனைவிய பார்த்து சொல்றான், நீ இப்படி ஒரு தகுதி இல்லாத வார்த்தைய சொல்லியும் நான் உன்னை ஒன்னும் செய்யலன்னா
நீ பெண் என்ற ஒரு காரணம் மட்டும்தான் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்றான். குறிப்பு எழுதும் பொழுது அறமல்லதே ராமன் செய்ய மாட்டான்கிற நம்பிக்கை வாலிக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை இந்த வரிகள் எடுத்து காட்டுகின்றது. இந்த 3 இடஞ்சுட்டி பொருள் விளக்கமும் புரிஞ்சுதப்பா? புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியலைன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லை வேறு ஏதாவது இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இதெல்லாம் கவனித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.